வெண்ணிலா கபடி குழு படம் எல்லோருமே பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல சூரி, விஷ்ணு விஷால் இவங்க எல்லோருமே கபடி டீம்ல விளையாடக்கூடியவங்க. அப்படி ஒரு நாள் மதுரையில கபடி டோர்னமெண்ட் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பார்க்க அவங்க போவாங்க. பட் ஆனா அங்க மதுரையில அந்த கோச்சோட டீம்ல ஒரு ப்ராப்ளம். அதனால வேடிக்கை பார்க்க போன இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் ஆனா நம்மளாம் கலந்துக்க முடியுமா அப்படின்னு தயங்குவாங்க. அதுக்கப்புறம் அதுல கலந்துக்குவாங்க. ஃபைனல் மேட்ச் வரைக்கும் போயிட்டு கப்பும் வின் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அதை வாய்ப்பா நினைக்காம தயங்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதுல ஜெயிச்சாங்க. அது போல முதல்வன் படத்துலயும் இது போல ஒரு காட்சி இருக்கும். அந்த படத்துல அர்ஜுன் சார் ஒரு இன்டர்வியூ எடுக்க தான் போவாரு. அந்த இன்டர்வியூல அர்ஜுன் சாரை கேள்வியில மடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ வேணா ஒரு நாள் முதல்வர் இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி ரகுவரன் சார் கேட்பாரு. அந்த சமயத்துல அவருக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை பயன்படுத்திக்கிட்டாரு. இது ரெண்டுமே படத்தில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி இப்போ பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு 5388 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஓயோ. ஓயோவுடைய ஃபவுண்டர் ரித்தீஷ் அகர்வால் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரித்தீஷ் அகர்வால் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பிஷாமா கட்டக் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. தன்னுடைய ஸ்கூலிங்க ராயாகடால இருக்கக்கூடிய சேகர்காட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. ஒரு நாள் ரித்தீஷ் தன்னுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ரித்தீஷோட அக்கா ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தாங்களாம். ரித்தீஷ் அவங்க அக்காட்ட எங்கக்கா போயிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க நான் ஆண்டர்பிரனர் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஆண்டர்பிரனர்னா என்னன்னு கூகுள்ல தேடி பார்க்கிறாரு. மறுநாள் ஸ்கூல்ல டீச்சர் எல்லார்ட்டையும் கேட்கிறாங்க, நீங்க ஃபியூச்சர்ல எல்லாரும் என்னவாக ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு வழக்கம் போல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், நான் டீச்சர் ஆக போறேன், நான் பைலட் ஆக போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ரித்தீஷோட டர்னும் வந்தது. அவர் எழுந்து ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொன்னாரா. கிளாஸ்ல இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே இவரை பார்த்து திரும்பி யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்களாம். அப்புறம் டீச்சர் சொன்னாங்களாம், யூ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்பிரனர், கிரேட். ஆனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இவரையே பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த செகண்ட் தான் பின்னாடி நான் ஒரு கண்டிப்பா ஒரு தொழில் முனைவோராகவோ அல்லது பிசினஸ் மேனாகவோ வரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ரித்தீஷ் அதிகமா ஆண்டர்பிரனர்ஸுடைய ஸ்டோரிஸை கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அதுதான் அவருடைய மனசுல விதையா விழுந்து நல்ல பழங்களா அடுத்த கட்டத்தில் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறாரு. நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிட்ஸ் கிட்ட இருந்தும் பெருசா எதுவுமே கற்றுக்க முடியாது. இதுவே டெல்லியில ஆண்டர்பிரனரை சுற்றி இருந்தா அவங்க மூலமா நம்ம அதிகம் கற்றுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து டெல்லியிலேயே இருக்கலாம்னு முடிவு பண்றாரு. டெல்லியில இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு பார்ட் டைமா சில வேலைகளையும் பார்ப்பாராம். அதன் மூலம் கிடைக்கிற பணத்துல நிறைய டிராவலும் பண்றாரு. இந்த டிராவல் மூலமாகவே நிறைய வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இவரு நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் போறேன் அப்படின்னு போய் சொல்றாரு. அவங்களுமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீ காலேஜ் முடி, அதுக்கப்புறம் இது எல்லாமே நீ சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு அவங்களுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 3 days காலேஜ் போறாரு. இருந்தாலுமே பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற அந்த பெரிய கனவுகளை சுமந்துக்கிட்டு அவரால் தொடர்ந்து காலேஜ் போக முடியல. அதனால 6 மாசம் ஆகியும் அவர் காலேஜ் போகவே இல்லை. இந்த சமயத்துல இவர் அதிகமான இடங்களுக்கு டிராவல் பண்றாரு. அந்த டைம்ல தான் சரியான ரூம் தங்குறதுக்கு கிடைக்காததை நோட்டீஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஓரவல் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாரு. oravil.com. இது என்ன மாதிரி பிசினஸ்னா டிராவலர்ஸ்க்கு கம்மியான பட்ஜெட்ல சர்வீஸ்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பெட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ற மாதிரியான பிசினஸ். ஓரவல் பிசினஸ் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா போகலங்க. இந்த டைம்ல தான் தீல் ஃபெலோஷிப்பை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. பீட்டர் தீல் இவர் யாருன்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச பேபால் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். அதுவும் இல்லாம மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் ஆரம்பிச்சப்போ இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு அதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணவர். அவருடையதான் தீல் ஃபெலோஷிப். தீல் ஃபெலோஷிப்னா என்னன்னா வேர்ல்டுல இருக்கிற 20 பேருக்கு பீட்டர் தீல் டைரக்டா ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஏதாவது பிசினஸ் பண்ண இல்ல அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க $1,00,000 பணமும் கொடுப்பாரு. அதுதான் தீல் ஃபெலோஷிப். பட் இதுல சேரணும்னா 2 கண்டிஷன் இருந்துச்சு. ஒன்று 20 வயசுக்கு மேலே இருக்கணும். இப்போ அது 22 வயசா மாத்திட்டாங்க. இன்னொன்று ஸ்கூல் ஆர் காலேஜ் டிராப் அவுட்டா இருக்கணும். நமக்கு தான் இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு ரித்தீஷ் அகர்வால் இதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் என்னன்னு பார்க்குறாரு. பார்த்தா December 31. ஆனால் அவர் அன்னைக்கு அந்த அப்ளிகேஷனை பார்த்தது January 1. ஏன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அப்ளிகேஷன் லிங்க் டிசேபிள் ஆகிடுங்க. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ரித்தீஷ். இருந்தாலும் சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வெப்சைட் போய் பார்க்குறாரு. பார்த்தா லிங்க் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா IST அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் தான் January 1. அங்க சான் பிரான்சிஸ்கோல PST, அங்க இன்னும் December 31 தாங்க. அதனால லிங்க் ஓப்பன்ல இருந்துச்சு.
உடனே கடன்னு ஃபார்ம் ஃபில் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூல கலந்துக்கிட்டு அதுலயும் கிளியர் பண்ணி இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஏஷியாவிலேயே தீல் ஃபெலோஷிப்ல செலக்ட் ஆன ஒரே ஆளு ரித்தீஷ் அகர்வால் தாங்க. பிறகு பீட்டர் தீல் நேரடியாக ரித்தீஷ் அகர்வாலை ட்ரெயின் பண்றாரு. ரித்தீஷ் அவர்கிட்ட இருந்து மொத்த வித்தையும் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அதே உற்சாகத்துல இந்தியா வந்து 2013 ஓயோ ரூம்ஸ் ஆரம்பிக்கிறாரு. ஓயோ அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆன் யுவர் ஓன் ரூம்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு ஓயோவுடைய இயர்லி டேர்ன் ஓவர் மட்டும் 5388 கோடி. அன்னைக்கு தீஃப் ஃபெலோஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருந்தாருன்னா ரித்தீஷ்னு ஒருவர் இருந்தாருன்னே நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இது போல தாங்க எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம முன்னாடி இருந்தாலுமே அது ஆப்பர்ச்சுனிட்டி தானா அப்படின்னு தெரியாமலேயே அதை தவற விட்டுறோம். இது போலவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு நான் காட்ட போறேன். எப்படி பீட்டர் தீல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய 20 மெம்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தாரோ அது போலவே 18 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாடு மதுரையில் ரைலா பிஎன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு 3 days கேம்ப்டு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் பிஸ்னஸ் பற்றின A to Z விஷயங்களை அந்த 3 நாளில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு ஆண்டர்பிரனராக எப்படி திங்க் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டி பேசிஸில் சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பர்சனாலிட்டி டெஸ்ட், ஆண்டர்பிரனர் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சிறந்த ஆண்டர்பிரனராக உருவாக்குறதுக்கு எல்லா விஷயத்தையுமே சும்மா போர்டில் எழுதி சொல்லி தராம எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டி பேசிஸில் சொல்லி உங்களை செய்ய வைப்பாங்க. தீஃப் ஃபெலோஷிப் எப்படி 20 மெம்பர்ஸ் மட்டும் வச்சு கண்டக்ட் பண்ணாங்களோ அது போல இங்கேயும் 32 மெம்பர்ஸை வச்சு மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொல்லிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் மந்த்லி crore கணக்கில் ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ண இது ஒரு சிறந்த இடமா இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் இதயம் ஆயில்ஸோட ஸ்பான்சர்ஷிப்பில் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 75% ஆஃப் அமௌண்ட் அவங்க தான் பே பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஒர்க் ஷாப்புடைய மதிப்பு 16,000 rupees. பட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறதுனால 3,500 rupeesக்கு இதை நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த 3,500 rupeesலயே நீங்கள் 3 days தங்குறதுக்கான லக்ஸுரி ரூம்ஸ், ஃபுட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஷர்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் சர்டிஃபிகேஷன், கிரியா கோர்ஸ் இப்படி எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்கே எவ்வளோ ரூபாய் ஆகணும்னு. ஆனால் 3,500 rupeesக்கு இவங்க இதை ப்ரொவைட் பண்ணுறது அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு கிடையாது. அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமான இளம் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த ஒரு பேட்ச்ல இருக்கக்கூடிய 32 மெம்பர்ஸ்ல அந்த ஒர்க் ஷாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 பேரை செலக்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய டாப் பிசினஸ் மேனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ 18 இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்த்துக்கான பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 17 முடியுது. முதல் 32 பேருக்கு தான் அதுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். வெண்ணிலா கபடி குழுல அந்த டீம் முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் அண்ட் பீட்டர் தீல் அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. ரித்தீஷ் அகர்வால் தீல் ஃபெலோஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சு ஓயோ ரூம்ஸை லான்ச் பண்ணாரு. இந்த மாதிரி அவருக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சனால தான் ஹீ வின்ஸ். இப்போ நீங்கள் டெய்லியும் ஒரே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து திரும்பி செய்கிறது மூலயமா எப்படி உங்கள் லைஃப் மாறும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்கணும். புதுசாக ஏதாச்சும் ட்ரைனிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும். நம்ம லைஃப்லயே ரொம்ப முக்கியமானது நெட்வொர்க்கிங் தான். யுவர் நெட்வொர்க்கிங் இஸ் யுவர் நெட் ஒர்த்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கான்டெக்ட் தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குமே இது ரொம்ப முக்கியம். நமக்கு அதிகமான வாய்ப்புகளையும் அதிகமான கான்டெக்ட்ஸையும் நெட்வொர்க்கிங் பண்ணுறது மூலியமாக கிடைக்கும். ஸோ எப்படி வெண்ணிலா கபடி குழு, முதல்வன் படம், ரித்தீஷ் அகர்வால் இப்படி எல்லோரும் எப்படி அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதே மாதிரி வாய்ப்பு நம்ம முன்னாடி தெரியும் போதே பயன்படுத்திக்கோங்க. அந்த ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாய்ப்புகள் சில சமயம் நமக்கு முன்னாடி இருக்கும்போதே தெரியாது. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு முன்னாடி சொல்லியுமே அதை நம்ம பயன்படுத்திக்கலனா அது நம்மளுடைய தவறு தான். ஸோ யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.